இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டெர்ம் இன்சூரன்ஸ் பத்தி பார்க்க போறோம். அதாவது எந்த கம்பெனி அப்படின்னு பார்த்தா, HDFC லைஃபோட டெர்ம் இன்சூரன்ஸ் பத்தி பார்க்க போறோம். அ டெர்ம் இன்சூரன்ஸ் பத்தி நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு அவேர்னஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, Facebookலலாம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, ஆட் நெறைய வருது. அதாவது என்னன்னா, ஒரு பெர் டேக்கு வந்து ₹25ல வந்து 1 crore கவரேஜ், பெர் மந்த்துக்கு வந்து ₹1000ல வந்து 1 crore கவரேஜ், நம்ம 500ல வந்து 1 crore கவரேஜ், அந்த மாதிரி நிறைய ஆட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நம்ம நம்ம ஃபேஸ்புக்கு இல்லை எதுலேயோ சோசியல் மீடியாவில் எதில் போட்டாலும் இந்த மாதிரி ஆட்ஸ் நிறைய வர்றதுனால அதை பற்றி எல்லாருக்கும் ஓரளவுக்கு இது என்ன பிளானாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே தெரிஞ்சு, ஏன்னா 1 crore கவரேஜ் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு பார்க்கும்போது எல்லாருக்குமே அது வந்து ஆவலை பார்த்துருப்போம். அதை பற்றி தான் இன்னைக்கு என்னன்ட்டு பார்க்க போகிறோம், டேர்ம் இன்சூரன்ஸு. அப்போ அது டேர்ம் இன்சூரன்ஸ்னால் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. யார் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் ஏர்ன்டு பர்சனோ அவங்களுக்கு மட்டும்தான் இது கொடுக்க முடியும். ஏன் அப்படின்னா, ஒருத்தவங்க இன்கம் ஏர்ன் பர்சன் வந்து இல்லை அப்படின்னா அவங்கள டிபெண்ட் பண்ணி, ஃபினான்சியலாக அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்க எல்லாருமே சஃபர் ஆவாங்க. இப்போ ஒரு கார் லோனாக இருக்கட்டும், இல்லை ஹவுசிங் லோனாக இருக்கட்டும், இல்லைன்னா அவங்களோட குழந்தைங்களோட ஸ்கூலிங்ஸு, மற்றது எல்லாமே அந்த ஏர்னிங் பர்சன் தான் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. அவங்க இல்லாத பட்சத்தில் அந்த அந்த எல்லாமே ஒரு கொஸ்டின் மார்க் ஆகிடும். அப்போ அது எல்லாமே ஒரு கொஸ்டின் மார்க் ஆகிடும். அதனால வந்து பார்த்திங்கன்னா, இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து நம்ம எடுக்கிறதுனால அந்த எல்லாத்தையும் வந்து ஒரு ஃபினான்சியல் ப்ரொடெக்ஷன், ஃபேமிலிக்கான ஃபினான்சியல் ப்ரொடெக்ஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம இருந்து என்ன அந்த ஃபேமிலிக்கு பண்ணுறோமோ, நம்ம ஃபேமிலிக்கு பண்ணுறோமோ அதை வந்து இந்த HDFC மூலம் வந்து 1 crore வந்து எதுலயாச்சும் ஒரு டெபாசிட் போட்டு வைக்கிறோம், இல்ல அதுல இருந்து வர இன்ட்ரெஸ்ட்லயே அவங்க வந்து இது பண்ணிக்கலாம், இந்த லோனை வந்து முடிக்கிறது. இந்த மாதிரி நம்ம இருந்து பினான்சியலா என்ன பண்றோமோ அதை வந்து இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுக்கும். அதுதான் இந்த டேர்ம் இன்சூரன்ஸோட இதே பெனிஃபிட். குணா, நெக்ஸ்ட் ஸ்லைட். நான் இப்போ சொன்னேன் இல்லை, எதனால டேர்ம் இன்சூரன்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும்? ஃபினான்சியல் செக்யூரிட்டி தான். ஃபினான்சியலாக வந்து நம்ம சஃபர் ஆகக்கூடாது, நம்ம ஃபேமிலி வந்து சஃபர் ஆகக்கூடாது. அதுக்காக தான் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ். இது போக வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே கிரிட்டிக்கல் இல்னஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்து அதிகமாகிடுச்சு. அதாவது கிட்னி ஃபெயிலியரு, பிரெயின் டியூமர், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 19 கிரிட்டிக்கல் இல்னஸ் இருக்குது. கேன்சரு, இது மாதிரி ஒரு 19 கிரிட்டிக்கல் இல்னஸ் இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா இதெல்லாம் இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். இதுக்கு நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் போடலாம், அதுதான் முக்கியமேவும். ஆனால் ஹெல்த் இன்சூரன்ஸ்னால் நம்ம ஒரு கம்பெனியில் தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்க முடியும். இன்னொரு கம்பெனியில் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து அதாவது கிளைம் போக முடியாது. 2 கம்பெனிலையுமே ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து கிளைம் போக முடியாது. ஆனால் நம்ம இதில் வந்து ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் எடுத்திருக்கிற பட்சத்தில் நம்ம இங்கே என்ன கவரேஜ் கொடுக்குறோம், அதாவது இப்போ ஒரு 10 lakhs கிரிட்டிக்கல் இல்னஸ்க்கு நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா, நான் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் ஹெல்த் இன்சூரன்ஸ்லேருந்து கேஷ்லெஸ் பார்த்துக்கிட்டாலும் இதுலேருந்து 10 lakhs வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த ஹெல்த் இன்சூரன்ஸில் வந்து நீங்கள் எடுத்திருக்கீங்க அதனால நான் வந்து தரமாட்டேன், அந்த மாதிரி பேச்சுக்கே இடம் கிடையாது. இங்கே கிரிட்டிக்கல் இல்னஸில் எவ்வளோ கவரேஜ் நம்ம எடுத்திருக்கோமோ அதையும் ஆட் ஆன் பெனிஃபிட்டாக வந்து எடுத்துக்கலாம். இது போக ஆக்சிடென்டல் டெத் கவரும் நம்ம டேர்ம் இன்சூரன்ஸில் சேர்த்துக்கலாம். அதாவது என்னன்னா, ஆக்சிடென்டல் டெத் கவர்னா அந்த இதை எடுத்தால் தான் ஆக்சிடென்ட் ஆனால் தருவாங்களா அப்படின்லாம் கிடையாது. டேர்ம் இன்சூரன்ஸ்னாலே எனி டைப் ஆஃப் ரிஸ்க் கவர் ஆகிடும். இந்த ஆக்சிடென்டல் டெத் கவரை வந்து நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணுறதுனால என்ன நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னா, அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆக்சிடென்ட் மூலமாக ஏதாச்சும் ரிஸ்க் நடக்கிற பட்சத்தில் அவங்க 1 crore பாலிசி எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 crore சம்மர்ஷூட் வந்து கொடுப்பாங்க. 1 crore வந்து சம்மர்ஷூட் எடுக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 crore கொடுக்க மாட்டாங்க, 2 crore கொடுப்பாங்க. அதே பிளானு ஆக்சிடென்டல் கவர் வந்து எடுத்திருக்காங்க, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நார்மல் ரிஸ்க் நடக்குது அப்படின்னா 1 crore தான் கொடுப்பாங்க. இந்த ஆக்சிடென்டல் கவரை வந்து அடிஷ்னலாக ஆட் ஆன் பண்ணிக்கிற பட்சத்தில் ஆக்சிடென்ட் மூலமாக ரிஸ்க் ஆச்சுன்னா நம்மளுக்கு பெனிஃபிட் அதிகமாக இருக்கும். அதுக்கான ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே பேஸ் சம்மர்ஷூட்க்கு கொடுத்த அதே ப்ரீமியம் டபுள் ஆகாது, ரொம்ப கம்மியாக தான் ப்ரீமியம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால நம்ம இந்த அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணுறவங்க வந்து இந்த ஆக்சிடென்டல் டெத் கவரையும் சேர்த்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். இதில் என்னென்ன டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுனால இது மட்டும்தான் பெனிஃபிட்டா அப்படின்னு பார்த்தா
என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்ட்டு பார்த்தா வெறும் ப்ரொடக்ஷன் மட்டுமே அதோட பெனிஃபிட் கிடையாது. ப்ரொடக்ஷன் இருக்கு. இது போக வந்து பார்த்தீங்கன்னா 80Cலேயும் நம்ம வந்து டாக்ஸ் பெனிஃபிட்டும் காமிச்சிக்கலாம். இது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெத் பெனிஃபிட் எப்பயுமே வந்து டாக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸாக தான் இருக்கும். நம்ம இப்போ 1 crore வந்து கவரேஜ் கொடுக்குறோம் அப்படின்னா டெத் பெனிஃபிட் அவங்க நாமினி எடுக்கும்போது அந்த 1 crore எந்த ஒரு டாக்ஸுமே டிடெக்ட் பண்ணாமல் அப்படியே ஃபுல்லாக தான் அவங்க நாமினிக்கு வந்து 1 crore அப்படியே தான் போகும். அது வந்து 1010Dல வந்து அந்த டாக்ஸ் பெனிஃபிட்டும் அவைலபிளாக இருக்குது. இது போக 80C இருக்குது. இது போக நம்ம அடிஷ்னலாக வேணா இந்த ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, ரைடர்ஸ் கிரிட்டிக்கல் இல்னஸ், அப்புறம் இந்த மாதிரி ஆக்சிடென்டல் டெத் கவர், இந்த மாதிரி ரைடர்ஸும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒரே ஒரு பிளானில் இந்த மாதிரி காம்போவாக நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்லைடு. ஓகே, தேங்க்யூ. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சியில் ஏன் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹெச்டிஎஃப்சி வந்து 2000 ஃபஸ்ட்டு எல்ஐசி மட்டும்தான் மோனோபோலியாக இருந்தாங்க. அப்போ ஹெச்டிஎஃப்சி தான் ஃபஸ்ட்டு 2000 வந்து ஒரு ப்ரைவேட் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியே உள்ளே வராங்க. அப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா வெறும் 200 crores வந்து அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க கம்பெனியை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 24 years கம்ப்ளீட் ஆகிருக்கு. இந்த 24 yearsல எவ்வளோ எவ்வளோ அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா 200 crores ஆரம்பித்த கம்பெனி வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3.25 lakhs crore இருக்கு. இது வந்து லேட்டஸ்ட் அப்டேட் கிடையாது இங்கே இருக்கிறது. இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா 3.25 lakhs crore வந்து இப்போ அவங்க ஏயுஎம் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட இது வந்து பார்த்தீங்கன்னா 13 month பெர்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. 13 month பெர்சிஸ்டன்சினா என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் ரெனிவல். அதில் தான் அந்த கம்பெனிக்கு வந்து ப்ராஃபிட்டும் இருக்கும். அவங்களால வந்து கஸ்டமருக்கு வந்து எல்லாமே கரெக்டாக அவங்க சொன்னதை வந்து கரெக்டாக பண்ண முடியும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி வந்து 87% வந்து இருக்காங்க. 87லாம் இண்டஸ்ட்ரியில் வந்து நல்ல பர்சன்டேஜ் தான். இல்லைன்னா மற்ற கம்பெனிஸ்லாம் எவ்வளோ வச்சுருப்பாங்க அப்படின்னா 60, 65 அந்த அளவுக்கு இருக்கிறதே பெருசாக இருக்கும். ஏன்னா 13 month வந்து அதுதான் கம்பெனியோட ப்ராஃபிட்டேவும். இது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 99.64% வந்து இருக்கிறோம். அதனால இப்போ ஒரு கம்பெனிக்கு நம்ம போய் எடுக்க போகிறோம், ஒரு பிராண்டை நம்ம சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்களோட கிளைம் செட்டில்மெண்ட்டு, இது போக அவங்களோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டு, இதெல்லாமே நம்ம பார்த்து தான் நம்ம எடுக்கணும். இப்போ கிளைம் செட்டில்மெண்ட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா 99.65% இருக்கேன். இப்போ நான் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 yearsஆக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். டெத் கிளைம்ஸும் வாங்கி கொடுத்துருக்கோம், மெச்சூரிட்டி பெனிஃபிட்டும் வாங்கி கொடுத்துருக்கோம். டெத் கிளைம் வந்து அதாவது என்னென்னா இயர்லியர் டெத் இல்லாமல், இயர்லியர் டெத்துனா நம்ம பாலிசி போட்டு ஒரு 2 years 3 yearsக்குள்ளே எந்த இதுவும் நடக்காமல் கொஞ்சம் லாங் டேர்ம் 4-5 years ஆயிடுச்சு அப்படின்னாலேவும் பார்த்தீங்க அப்படின்னா உடனே டெத் கிளைமை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து அவங்க சப்மிட் பண்ணிட்டு போகிறாங்க, எல்லா ப்ரூஃபும் கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நெக்ஸ்ட் டேவே அவங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிரும் அமௌண்ட். அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டு இதாக இருக்கும். கிளைம் செட்டில்மெண்ட்டில் வந்து ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க ஹெச்டிஎஃப்சியை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைடு. இது வந்து பழைய அப்டேட் நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து 99.64% இருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்போ நம்ம இந்த கம்பெனி பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம ஹெச்டிஎஃப்சியில் டேர்ம் இன்சூரன்ஸோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பிளானில் கொடுக்குறாங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி லைஃப் கிளிக் டு ப்ராடக்ட் சூப்பர் அப்படிங்கிறது தான் நம்ம டேர்ம் இன்சூரன்ஸோட நேம். நெக்ஸ்ட் ஸ்லைடு. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா நான் ஆல்ரெடி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணது தான். இந்த ஒரே பிளானில் வந்து ஃபினான்சியல் ப்ரொடக்ஷன் இருக்கும், அப்புறமேட்டு காம்ப்ரஹென்சிவ் இது இருக்கும். அதாவது என்னென்னா கிரிட்டிக்கல் இல்னஸ், ஆக்சிடென்டல் டெத் கவர், இது போக பேஸ் கவர், இந்த மாதிரி ஒரே பிளானில் எல்லா சொல்யூஷனும் சேர்ந்துருக்கும். இது போக வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியமை வந்து நான் இப்போ வந்து 1 crore எனக்கு போதும் எலிஜிபிள் இருக்குது. ஆனால் நான் ஃப்யூச்சரில் வந்து இதை விட நான் அதிகமாக ஏர்ன் பண்ணுவேன். ஏர்ன் பண்ணும்போது எனக்கு வந்து இதே கவரேஜ் தான் இருக்குமா? இப்போ 1 crore இந்த வருஷத்துக்கு ஓகே, ஆனால் இன்னும் ஒரு 10 years கழிச்சோ இல்லை 20 years கழிச்சோ இதே 1 crore எனக்கு பத்தாது அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்க்ரீஸிங் சம் அஷ்யூர்டு இருக்குது. அதாவது எவ்ரி
1 இயருக்கு ஒருக்க 5%, அப்படி இல்லைன்னா எவ்ரி 5 இயர்ஸ்க்கு ஒருக்க 10% வந்து இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி நம்ம அந்த ஆப்ஷனும் சூஸ் பண்ணிக்கலாம். அதை சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வந்து ப்ரீமியம் வந்து கொஞ்சம் கூட இருக்கும். இது போக வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டேஜ் ஆப்ஷன் இருக்கு. அந்த லைஃப் ஸ்டேஜ் ஆப்ஷனில் வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, அதாவது அன்மேரிடாக இருக்கிறவங்க வந்து ஒரு ஒரு 1 crore எடுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க மேரேஜ் ஆகி 6 மந்த்துக்குள்ள வந்து அவங்க வந்து அப்டேட் பண்ணியிருக்கணும். இங்கே வந்து அப்டேட் பண்ணும்போது அதே பாலிசிலேயே ஒரு 50% வந்து சம்மர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் சைல்டு பர்த்தில் வந்து ஒரு 25%, அதுக்கடுத்து செகண்ட் சைல்டு பர்த்தில் வந்து ஒரு 25% வந்து நம்ம சம்மர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேக்ஸிமம் 100% வரைக்கும் சம்மர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே பாலிசியில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, ஸ்பவுஸ் கவர் அப்படின்றது ஒன்று ஸ்பெசிஃபிக்காக, அதாவது எந்த கம்பெனிலும் இல்லை, நம்ம கம்பெனியில் இருக்குது. ஸ்பவுஸ் கவர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இன்கம் ஏர்ன்டு பர்சனுக்கு மட்டும்தான் இந்த பிளான் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம இதை பொறுத்த வரைக்கும் ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் கொடுக்குறாங்க. அது எப்படி அப்படின்னா, நம்மளோட இப்போ ஒருத்தவங்க பாலிசி போட போகிறாங்க அப்படின்னா அவங்களோட இன்கம்மை பேஸ் பண்ணி, இப்போ அவங்க வந்து ஒரு 1 crore 1.5 crore எலிஜிபிளாக இருக்காங்க, மேக்ஸிமம் எலிஜிபிள் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1 crore அவங்களுக்கு பாலிசி கன்வெர்ட் ஆனதும் அவங்களோட இன்கம் ப்ரூஃபை பேஸ் பண்ணி அவங்களோட ஒய்ஃபுக்கு வந்து இன்னொரு ஒரு 50 lakhs சம்மர் ஷூட் வந்து நம்ம கொடுக்கலாம். அதில் என்னென்னா, அவங்க வந்து ஒரு ப்ரொவைடட் அவங்க வந்து ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். யார் இந்த அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, அவங்க ஒய்ஃப் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இது வந்து மஸ்ட் இல்லை இந்த ஸ்பவுஸ் கவர் ஆப்ஷனில். இந்த மாதிரி நம்ம ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ஹஸ்பண்டோட இன்கம் வச்சு இந்த பிளானில் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டெத் பெனிஃபிட்டை வந்து இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷன்லையும் வாங்கிக்கலாம். ஆனால் அந்த ஆப்ஷன் வந்து யாரும் சூஸ் பண்ணுறதில்ல. இன்ஸ்டால்மெண்ட்னா டெத் பெனிஃபிட்டை வந்து 1 crore மொத்தமாக வாங்காமல் நான் வந்து இது வந்து ஒரு 5 டைம்ஸாக வாங்கிக்கிறேன், அந்த மாதிரி இன்ஸ்டால்மெண்ட் அது யாரும் சூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா லம்சமாக வாங்குறதா நம்மளுக்கும் நல்லது. நெக்ஸ்ட் ஸ்லைட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸில் இருந்து 65, மேக்ஸிமம் என்ட்ரி ஏஜ் வந்து 65 இயர்ஸ் வரைக்கும் நம்ம கொடுக்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டடாகவும் நம்ம பே பண்ணிக்கலாம். அதாவது நம்ம 85 இயர்ஸ் வரைக்கும் ஒரு பாலிசி டேர்ம் எடுக்கிறோம் அப்படின்னா 85 வயசு வரைக்குமே நம்ம கட்டணுமா, அமௌண்ட் கட்டணுமா, அது ரொம்ப லாங் டேர்மெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம 25 இயர்ஸ் தான் இருக்கும், இப்போ தான் நம்ம வேலைக்கே ஜாயின் பண்ணியிருப்போம். ஆனால் நம்மளுக்கு வந்து 85 வயசு வரைக்கும்னா இன்னும் ஒரு 60 வருஷத்துக்கு நம்ம இந்த இதை பே பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. அவங்களுக்குலாம் வெறும் 10 பே இல்லைன்னா 15 பே இல்லை 12 பே லிமிட்டடாக பே பண்ணிக்கலாம். ஆனால் 85 வரைக்கும் கவரேஜ் என்ஜாய் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியும் இதில் ஆப்ஷன் லிமிட்டட் பே ஆப்ஷனும் இருக்குது. இதில் இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் ஆப்ஷனும் இருக்குது. ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது ஒரு சில பேர் நினைப்பாங்க, நான் இவ்வளோ ரூபாய் கட்டுறேன், இவ்வளோ பே பண்ணுறேன், ஆனால் எனக்கு திரும்ப எதுவுமே வராதா, எனக்கு எதுவுமே ஆகாத பட்சத்தில் எனக்கு எதுவுமே கிடைக்காதா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்போ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு இப்போ 40 இயர்ஸ் டேர்ம் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த 40 வருஷத்துக்கும் இந்த 1 கோடி ரூபாய் கவரேஜ் இருக்கும். அந்த 40 இயர்ஸ் கழித்து நம்ம இருக்கிற பட்சத்தில் நம்ம கட்டின ப்ரீமியம் இருக்கு இல்லையா, அதையும் திரும்ப ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியமில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்லைட். இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஸ்லைடில். இதில் வந்து ஒரு 1 crore வந்து பாலிசி. நெக்ஸ்ட் ஸ்லைட். 1 crore வந்து பாலிசி சம்மர் ஷூட் எடுத்திருக்காங்க. அவங்க எவ்வளோ ப்ரீமியம் பே பண்ணுறாங்கன்னா 20,000 பே பண்ணிகிட்டே இருக்காங்க. 40 இயர்ஸ் டேர்ம் எடுத்திருக்காங்க. அதில் வந்து மொதல் ஒரு 7 இயர்ஸ், அதாவது 0 இயர்லேருந்து 6 வருஷம் பே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து
இறந்துடுறாங்க. அப்போ இறக்கும்போது அவங்க வந்து மொத்தத்துக்கே வந்து 1,40,000 தான் அவங்க மொத்த ப்ரீமியம் பே பண்ணியிருக்காங்க. 1,40,231 ரூபாய் ப்ரீமியம் பே பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு டெத் பெனிஃபிட்டாக அவங்க நாமினிக்கு போகிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 crore வந்து சம்மசூட் போயிருக்கு. இது எவ்வளோ பெரிய ஹியூஜ் பெனிஃபிட்னு பார்த்துக்கோங்க. வெறும் 1,40,000 தான் அவங்க பே பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு 1 crore சம்மசூட் வந்து அவங்களோட நாமினிக்கு வந்து கொடுப்பாங்க. இதுல என்னன்னா எதுவுமே டேக்ஸ் எதுவுமே பிடிக்காம டேக்ஸ் ஃப்ரீயா வந்து நம்மளுக்கு வந்து நாமினி வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். இதுதான் அதோட ஹியூஜ் பெனிஃபிட்டேவும். நெக்ஸ்ட் ஸ்லைடு. நான் ஏற்கனவே ரைடர்ஸ் பத்தி சொல்லியிருந்தேன். அந்த ரைடர்ஸோட ஸ்லைடு தான் இது. அதாவது ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து வித்தவுட் ரைடர் வந்து அது வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அது ரைடரோட சேர்த்து எடுக்கிற பட்சத்துல தான் அது வந்து ஃபுல்ஃபில்லா இருக்கும். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்கம் பெனிஃபிட் அண்ட் ஆக்சிடென்டல் டிசேபிலிட்டி ரைடர் அப்படின்னு ஒரு ரைடர் இருக்கு. அந்த ரைடர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பர்சன் வந்து இருக்காங்க, அவங்களுக்கு ஆக்சிடென்ட் மூலமா கை இல்லைன்னா காலு டிசேபிள் ஆகுற பட்சத்துல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் 10 yearsக்கு அவங்க எவ்வளவு ரைடர் சம்மசூட் பேஸ் சம்மசூட் கிடையாது, இதுக்குன்னு தனியா நம்ம சம்மசூட் வந்து எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட் 10 yearsல எவ்வளவு சம்மசூட் எடுத்திருக்காங்களோ அதுல வந்து 1% சம்மசூட் மந்த் ஆன் மந்த் கொடுப்பாங்க. இப்ப இதுக்கு 1 crore சம்மசூட் இருக்கு அப்படின்னா அதுல 1 lakh மந்த் ஆன் மந்த் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் 10 yearsக்கு, அதாவது 120 மந்த்துக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர். இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடரும் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரிதான் ஒரு 19 லிஸ்டட் கிரிட்டிக்கல் இல்னஸ் இருக்கு. அந்த கிரிட்டிக்கல் இல்னஸ்ல எது வந்தாலும் சரி, அதாவது கேன்சர், கிட்னி ஃபெயிலியர், அப்புறமேட்டி பிரைன் டியூமர், பேராலிசிஸ், இந்த மாதிரி ஒரு 19 கிரிட்டிக்கல் இல்னஸ் இருக்கு. இதுல எது வந்தாலும் அவங்களுக்கு அந்த கிரிட்டிக்கல் இல்னஸுக்குன்னு எடுத்திருப்போம் இல்லையா சம்மசூட், ஒரு 10 lakhs 20 lakhs அது வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அந்த கிரிட்டிக்கல் இல்னஸ்க்குரிய சம்மசூட் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து பாலிசி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அதுக்கடுத்து அவங்களோட டெத்துக்கு அப்புறம் நாமினி வந்து அதை ரிசீவ் பண்ணிக்கிறாங்க அந்த டெத் பெனிஃபிட்டை. நெக்ஸ்ட் இதுதான் இந்த கிரிட்டிக்கல் இல்னஸோட லிஸ்ட். நெக்ஸ்ட் ஸ்லைட். டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து அவ்வளோதான். இதுல பிரீஃபா சொல்லிட்டேன் நான். இதுல இன்னொரு என்ன அப்படின்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜேஎஃப்எம்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இதுக்காக டேர்ம் இன்சூரன்ஸ்ல வந்து இன்கம் ப்ரூஃப் இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்க முடியும் சொல்லிட்டு இல்லையா. இப்ப இன்கம் ப்ரூஃப் வேவர் பண்ணியிருக்காங்க. அதாவது 50 lakhs சம்மசூட் எடுக்கிறவங்க ஏஜ் வந்து 50க்குள்ள இருக்கணும். 50 வயசுக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு இன்கம் ப்ரூஃப் இல்லாம மெடிக்கல்ஸ் எதுவுமே இல்லாம ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் ஆப்ஷன் போட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கலும் வராது, நம்ம பினான்சியல் ப்ரூஃப் கொடுக்க தேவையில்லை. அதாவது பிசினஸ் பீப்புளா இருந்தா ஐடிஆர் சப்மிட் பண்ணணும். சேலரிடா இருந்தாங்கன்னா லாஸ்ட் 3 months சேலரி ஸ்லிப்பு, 6 months அக்கௌண்ட்ல சேலரி கிரெடிட் ஆன ஸ்டேட்மெண்ட், இதான் இன்கம் ப்ரூஃபா கேட்பாங்க. இது எல்லாருக்குமே இருக்காதுங்க. இப்ப பிசினஸ் பண்றவங்க எல்லாம் அவங்க டாக்ஸ் பே பண்ணுன்றதுக்காகவே வந்து ஒன்னு ஐடி ஃபைல் பண்ண மாட்டாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப கம்மியா ஃபைல் பண்ணிப்பாங்க. மினிமம் வந்து 4 lakhs ஐடி ஃபைல் பண்ணிருக்கணும். இப்ப வந்து ஒரு 5 lakhs வரைக்கும் நம்மளுக்கு பினான்சியல் வேவர் கொடுத்துருக்காங்க. மேக்சிமம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இங்க இந்த மீட்டிங் அட்டன் பண்றவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணி கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க கார்த்திகேயன் சார். இதை நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுக்கலாம். தேங்க்யூ சார். வேற ஏதாச்சும் உங்களுக்கு இதுல கிளாரிபிகேஷன் வேணும்னா இப்ப கேளுங்க. வணக்கம், என் பேர் செல்வம். என்ன சார்? ஹலோ, கேக்குதா? கேக்குது சார், சொல்லுங்க சார். நான் ஒரு 10 minutes லேட்டாக தான் ஜாயின் பண்ணேன் காலில். ஸோ நான் ரீசெண்டாக இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன். நான் இப்போ அடுத்து இன்னொரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுனால நான் அதை பற்றி கொஞ்சம் கேதர் பண்ணி
இந்த காலையில் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. தேங்க்ஸ். என்னோட கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா, இப்போ நீங்க சொன்னீங்க லாஸ்ட் பாயிண்ட், சேலரி பர்சன் சரி, அவங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்க முடியாது, ஒரு ஆப்ஷன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக நான் வந்து ஒரு கான்ட்ராக்ட் ஜாப் மாதிரி ஒர்க் பண்ணுறேன், அதனால எனக்கு பே ஸ்லிப் கிடையாது. ஸோ நான் வந்து எலிஜிபிள் சார் ஆக்சுவலா நீங்க இதுக்கு முன்னாடி எவ்வளவு சார் டேர்ம் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கு? இன்க்ரோர் 1 crore ஏற்கனவே இருக்கா சார்? கரெக்டாக நான் வச்சிருக்கேன். எந்த கம்பெனில சார் வச்சிருக்கீங்க? மெடிக்கேபிள்ல. ஆதித்யா பிர்லாவா? ஓகே சார், ஓகே சார். ஆக்சுவலா என்னன்னா நம்ம 50 lakhsக்கு தான் சார் கொடுக்கணும். அது எந்த கம்பெனியா இருந்தாலும் சரி. ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஐ எலிஜிபிள் சார் எனக்கு உங்க வாய்ஸ் கிளியராவே இல்ல சார். நீங்க டிராவல் பண்ணி 50 lakhs தான் கேட்குறேன். கரெக்டாக நான் வச்சுக்கிறது 1 crore, பட் நான் 50 lakhs தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இல்ல உங்களுக்கு 1 crore இருக்குது இல்ல சார் ஏற்கனவே? நான் வந்து இப்போ என்னோட ப்ரீமியம் வந்து நான் ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். கரண்ட் டேர்ம்ல அது பாசிபிள் இல்லைன்றாங்க. ரெண்டு விஷயம் என்னன்னா, ஒண்ணு வந்து என்னோட பாலிசி ப்ரீமியமோட சம்மன்ஸோட நான் ரெடியூஸ் பண்றேன் பேஸ்ட் ஆன் மை கரண்ட் சேலரி செக்டர். ரெண்டாவது எனக்கு வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் வந்து என்னோட கரண்ட் டேர்ம் பாலிசி இல்லை. நான் வந்து ஒரு நியூ டேர்ம் பாலிசி வித் ரைடரோட எடுக்கணும்ன்றது என்னோட விருப்பம். சரி சார், சரி சார். எலிஜிபிளா உங்களோட கம்பெனி ப்ராடக்ட்? சார் உங்களோட ஏஜ் சார்? 34. எனக்கு 44. 44. ஓகே சார், ஓகே சார். ஆக்சுவலா என்னன்னா நம்ம பண்ணிக்கலாம். ஆனா வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் 15 இயர்ஸ்க்கு தான் சார் கொடுக்க முடியும். இப்ப பாத்தீங்க அக்டோபருக்கு அப்புறம் முதல்ல 75 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தோம். அக்டோபருக்கு அப்புறம் IRDA நார்ம்ஸ் படி நெக்ஸ்ட் 15 இயர்ஸ்க்கு வந்து கொடுக்க முடியும். அவ்வளவுதான் சார் கொடுக்க முடியும். இப்ப 44 அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 59 வரைக்கும் கொடுக்கலாம் சார் கிரிட்டிக்கல் இல்னஸ். அதுக்கு மேல கொடுக்க முடியாது. ஆனா அந்த பாலிசி லைஃப்ல தான் இருக்கா சார் அந்த 1 crore? 1 crore லைஃப்ல இருக்கு. சார் எனக்கு சரியாவே உங்க வாய்ஸ் கிளியராவே இல்ல. கொஞ்சம் டிராவல் இருக்கிறதுனால கொஞ்சம் வாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. மற்றபடி எனக்கு உங்க வாய்ஸ் கிளியரா தான் கேக்குது. கரண்டா ஆக்டிவா தான் இருக்கு அந்த பாலிசி, 1 crore பாலிசி. ஓ சரிங்க சார், சரிங்க சார். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து இப்போ உங்க பாலிசி ப்ராடக்டா நான் எடுக்க முடியும் என்னோட ஏஜுக்கும் பே ஸ்லிப் இல்லாம வித் கிரிட்டிக்கல் இல்னஸோட. சார் அது மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்றேன் சார். இப்போ கிரிட்டிக்கல் இல்னஸ்ல வந்து நீங்க சம் இன்சூர்ட் ஃபுல்லா கொடுத்துட்டு ஸ்டில் வந்து பாலிசி கண்டினியூ ஆகும், அப்படிதான் நீங்க சொன்னீங்களா? ஆமா சார், ஆமா சார். கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்துச்சு அப்படின்னா அதோட டாக்குமெண்ட் எல்லாமே நம்ம இங்க சப்மிட் பண்ற பட்சத்துல நம்மளுக்கு கிரிட்டிக்கல் இல்னஸோட அந்த சம்மர்ஷூட் தனியா சம்மர்ஷூட் எடுத்துருக்கோம். 10 lakhs 20 lakhs எவ்வளவு வேணுமோ அதை எடுத்துக்கிடுவோம். அதை வந்து கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இந்த பாலிசி கண்டினியூ ஆகும். பேஸ் சம்மர்ஷூட் இருக்குல்ல, அந்த 1 crore 50 lakhs அந்த பேஸ் சம்மர்ஷூட் வந்து கண்டினியூ ஆகும். அப்புறமா அந்த கஸ்டமருக்கு வந்து ஏதாச்சும் ஆகுற பட்சத்துல நாமினிக்கு வந்து அந்த பேஸ் சம்மர்ஷூட் போகும். நம்ம பாலிசி எடுக்கிற அந்த சம்மன்ஸோட இது டிஃபரெண்ட் அமௌண்ட் அப்படி? இது டிஃபரெண்ட் சம்மர்ஷூட் சார். கிரிட்டிக்கல் இல்னஸ் பொறுத்த வரைக்கும் இப்ப நான் 1 crore கிரிட்டிக்கல் இல்னஸ்ல எடுக்கிறேன்னு நினைச்சுக்கோங்களேன், பிரீமியம் ரொம்ப அதிகமா வரும் சார். இப்ப ஆக்சிடென்டல் டெத் கவருக்கு வந்து 1 crore பிரீமியம் கம்மியா தான் இருக்கும். ஆனா கிரிட்டிக்கல் இல்னஸ் பொறுத்த வரைக்கும் 1 crore அது பிரீமியம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால அது நம்மளுக்கு தேவையானது ஒரு கொஞ்சம் பிரீமியம் அதிகமா இருக்க கூடாதுன்னு நினைச்சாலும் 10 lakhs 20 lakhs அந்த மாதிரி எடுத்துக்கலாம் சார். ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட் நம்ம டிக்ளேர் பண்ணணும் டர்ம் இன்சூரன்ஸ்ல எவ்வளவு கிரிட்டிக்கல் இல்னஸ்க்கு வேணும் அப்படின்ட்டு. அப்படி அதுலயே இருக்கும். நான் இப்ப நீங்க நான் 10 lakhsக்கு நான் உங்களுக்கு போட்டு இல்லஸ்ட்ரேஷன் எடுத்தீங்கன்னா 10 lakhsக்கு அந்த கிரிட்டிக்கல் இல்னஸ்க்கு மட்டும் எவ்வளவு பிரீமியம் அப்படின்றது உங்களுக்கு தனியாவே தெரிஞ்சிடும் சார். இல்ல எனக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும்னு கேக்குறேன். அந்த பார்ட் ஆஃப் அமௌண்ட் அது டிஃபரெண்ட் அமௌண்ட்ல, நாட் சம் இன்சூர்ட். பேஸ் சம்மர்ஷூட் கிடையாது. நம்ம கிரிட்டிக்கல் இல்னஸ்க்கு 10 lakhs எடுக்கிறோம் அப்படின்னா அந்த 10 lakhs சம்மர்ஷூட் கொடுப்பாங்க. ஓகே, புரியுது. தேங்க்யூ. தேங்க்யூ சார். வேற யாருக்காச்சும் கிளாரிட்டி வேணுமா?
ஹலோ மேம். மேம் சொல்லுங்க மேம். ஹலோ. இப்போ இந்த பாலிசில ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் வந்து எப்படி இருக்கும்? நாங்க பே பண்ற ஃபுல் அமௌண்ட்டும் கிடைக்குமா இல்ல அதுல எப்படி இருக்கும்? இல்ல இப்போ மேம், நீங்க பே பாலிசி பண்ற டேர்ம் அமௌண்ட் ஒரு அப்படியே 40 வந்துரும் இயர்ஸ் மேம். இல்ல இப்போ ஒரு பாலிசி டேர்ம் ஒரு 40 இயர்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ நமக்கு எதுவும் ஆகாத பட்சத்துல ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் எப்படி இருக்கும்? மேம், பாலிசி டேர்ம் வந்து 40 இயர்ஸ் எடுப்போம். ஆனா பிரீமியம் பேயிங் டேர்ம் வந்து ஒரு 12 இயர்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா ஆ நம்ம ஏஜ் பொறுத்து ஒரு 30,000 நம்ம பே பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் மேம். ஓகே. 30,000 அப்படின்னா 3.6 லேக்ஸ் பே பண்ணிப்போல மேம். அந்த 3.6 லேக்ஸ் வந்து 40 வருஷம் முடிஞ்சதும் நம்மளுக்கு எதுவும் ஆகாத பட்சத்துல அது கொடுத்துருவாங்க. ஓ இது ஓகே. ஊழல் இன்கேஸ் ஏதாச்சும் ஆகுற பட்சத்துல நம்மளுக்கு வந்து நாமினிக்கு வந்து அந்த 1 crore 50 lakhs சம்மசூடி எவ்வளவு இருக்கோ அதை கொடுத்துருவாங்க. ஓகே. இப்போ இந்த பாலிசி எடுக்கிறப்போ கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்து ரைடரா தான் செலக்ட் பண்ணுவீங்களா இல்ல இந்த பாலிசியோட இதுவே அத இன்பில்ட்டா கிரிட்டிக்கல் இல்னஸ் வருது? கிரிட்டிக்கல் நம்ம வேணும்னா ஆட் ஆன் பண்ணிக்கலாம். ரைடர் தான் மேம், தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏன் சொல்றேன் அப்படின்னா இது வந்து 25 இயர்ஸ்ல இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து ஒரு 15 வருஷத்துக்கு தான் இது பண்ண முடியும். அப்ப 40 இயர்ஸ் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து அந்த ரைடர் வந்து ஒர்க் ஆகும். அப்ப சில பேர் நினைப்பாங்க 40 இயர்ஸ்க்குள்ளலாம் எனக்கு கிரிட்டிக்கல் இல்னஸ் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. இப்ப அவங்களெல்லாம் அவங்களுக்கு அது தேவையே கிடையாதுல்ல மேம். ஓகே. அதனால இப்போ இதை ஆட் ஆன் இப்போ நம்ம ஒரு 40 இயர்ஸ்ல எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் செலக்ட் பண்றதுக்கு எதுவும் ஏஜ் லிமிட் இருக்கா இல்ல அப்படிலாம் எதுவும் இல்லையா? அப்படிலாம் இல்ல மேம். நெக்ஸ்ட் 15 இயர்ஸ் வரைக்கும் தான் நம்மளுக்கு கவரேஜ் வரும். செலக்ட் பண்ணல இருந்து நம்ம பாலிசி எடுக்கல இருந்து 15 இயர்ஸ். ஆமா, அது வந்து 75 வயசுக்கு மேல போயிடக்கூடாது. ஓகே. 75 இயர்ஸ்க்கு விச்சவர் இஸ் ஹையர் அதுதான் வரும் மேம். 75 இல்லைன்னா 15 அந்த மாதிரி. இப்ப இந்த ப்ராடக்ட்டுக்கும் இப்ப சில இதெல்லாம் இப்ப நீங்களே சொன்னீங்கல்ல ஸ்டார்டிங்ல நிறைய ஆட்ஸ் வருது அப்படின்னு. இப்ப இந்த ஆமா மேம். யூஎல்ஐபின்னு போடுறாங்கல்ல, அதாவது யூனிட் லிங்க்டு இன்வெஸ்ட்மெண்ட், இதுக்கும் இதுக்கும் என்ன பெனிஃபிட் இருக்கும்? மேம் ஆக்சுவலா என்ன அப்படின்னா யூனிட் லிங்க்டு பாலிசி அப்படின்னா உங்களுக்கு இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் வேற, அது அப்படியே டோட்டலா வேற. இப்ப மியூச்சுவல் ஃபண்ட்லாம் இருக்குல்ல மேம், ஒரு இதுல இன்வெஸ்ட் பண்றோம், அது வந்து யூனிட் வாங்குவோம்ல, அதே மாதிரி யூனிட் லிங்க்டு பாலிசி மியூச்சுவல் ஃபண்ட்ல போய் நம்ம வாங்காம நம்மளோட லைஃப் இன்சூரன்ஸ்ல வாங்குவோம். சேம் தான். ஆனா என்ன அப்படின்னா உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டுக்கு போகும்போது அதுல ஒரு 10 டைம்ஸ் கவரேஜ் வராது. இதே இது நீங்க லைஃப் இன்சூரன்ஸ்ல வந்து ஒரு 1 lakh எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு 10 டைம்ஸ் கவரேஜ் இருக்கும். அதாவது 10 lakhs வந்து கவரேஜ் இருக்கும். டே ஒன்லயே அந்த கவரேஜ் வரும். அதுதான் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட் ஆகி கிடைக்கக்கூடிய பிளான் தான் இந்த யூனிட் லிங்க்டு பாலிசி. டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து டோட்டலா வேற. டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்றது பியூரா வந்து இந்த காருக்கு பைக்குக்குலாம் நம்ம இன்சூரன்ஸ் எடுப்போம்ல மேம், அதெல்லாம் மேண்டேட்டரின்றதுனால நம்ம எடுத்துடுறோம். இது என்ன கேட்டா இது ரொம்ப ரொம்ப மேண்டேட்டரி. ஏன்னா ஒரு காருக்கே அவ்வளவு வேல்யூ இருக்கும்போது நம்மளோட லைஃபுக்கும் ஒரு வேல்யூ இருக்குல்ல மேம், அதுக்காக எடுக்கக்கூடிய அந்த டேர்ம் இன்சூரன்ஸ். இப்போ என்னோட ஹஸ்பண்ட் ஏஜ் வந்து 40. அவங்க வந்து எப்படி சொல்றது, பிசினஸ் இப்பதான் ஸ்டார்ட் அப்ல இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இது ஐடி இன்னும் அவங்க எதுவும் ஃபைல் பண்ணல, எதுவும் அந்த அளவுக்கு இல்ல. இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இப்ப எதுவுமே இல்லாம, அதாவது நீங்க சொல்ற மாதிரி சேலரிடோ இல்லாம இந்த பாலிசி எடுக்கலாமா? எடுக்கலாம் மேம், அதுதான் சொல்றேன். இப்ப வந்து வெய்வர் கொடுத்திருக்காங்க. அதாவது ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் போடுற பட்சத்துல உங்களுக்கு 50 lakhsக்கு மெடிக்கலும் வெய்வர் இருக்கு, பினான்சியலும் வெய்வர் இருக்கு. அதனால உங்களுக்கு நீங்க மத்த டாக்குமெண்ட் கொடுப்பீங்கல்ல, ஆதார் கார்டு, பேன் கார்டு, அப்புறம் பேங்க் ப்ரூஃப், இது மட்டும் வச்சேவும் நம்ம இந்த பாலிசி வந்து எடுத்துடலாம். இப்போ இதோட பாலிசி இப்ப 50 lakhsக்கு இப்ப நம்ம அவங்க ஏஜ் 40 போடுறப்ப 50 lakhsக்கு போட்டா பிரீமியம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இப்ப எங்களால அவ்வளவு பிரீமியம் கட்ட முடியாது, கம்மியான லெவல்ல பிரீமியம், இப்ப நம்ம சம்மஷோட கம்மியா இது பண்ணி எடுத்துக்கலாமா இல்ல 50 lakhs தான் இதுவா? நான் சும்மா டவுட்காக தான் கேக்குறேன். ஓகே மேம், ஓகே. மினிமமே 50 lakhs தான் மேம் இதுல. அதுக்கும் கீழே போச்சு அப்படின்னா பிரீமியம் கூட தான் இருக்கும். 25 லட்சமோ 30 லட்சமோ போகுற பட்சத்துல பிரீமியம் கூட தான் வரும். 50 லட்சத்தை விட 25 லட்சத்துக்கு கூட தான் இருக்கும். ஏன் அப்படி? அது வந்து இந்த ஹை சம்மர்சூட் ரிபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் சொன்னேன்ல மேம், 50 lakhsக்கு மேல வந்து இன்கம் ப்ரூஃப் காமிக்கணும். ஆனா அதுக்கு உள்ள இருக்கிறதுக்கு வந்து இன்கம் ப்ரூஃப் வந்து காமிக்க தேவையில்லை. ஆனா வந்து பிரீமியம் கொஞ்சம் கூட இருக்கும். நம்ம பெட்டர் வந்து 50 lakhs போறதுதான் இதா இருக்கும் மேம். ஹை சம்மர்சூட் ரிபேட்ல வந்து அவங்க வந்து 50 lakhsக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா பிரீமியம் கம்மியா கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம இப்ப நிறைய பாலிசி பஜார் இந்த மாதிரி நிறைய இதுல போய் பாக்குறப்போ நம்மளதான் சம்மர் ஷூட் செலக்ட் பண்ண சொல்றாங்க.
இப்ப நம்ம சம்மர்ஷூட் கம்மியா செலக்ட் பண்ண நமக்கு பிரீமியமோட அமௌண்ட் கம்மியாகுது இல்லையா? சோ அதனாலதான் நான் இந்த டவுட் கேட்டேன். இல்ல மேம், நம்ம இப்ப இந்த பாலிசி பஜார் அப்புறமேட்டு இந்த ஆன்லைன் இது எல்லாமே நம்ம போறோம்னு நினைச்சுக்கோங்களேன், நம்ம என்ன போட்டாலும் இல்லஸ்ட்ரேஷன் வந்துரும். ஆனா இந்த பாலிசியில வந்து இந்த இது இருந்தாதான் இதை கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் தானே நம்மளுக்கு லாஸ்டா ஃபைனலா முக்கியம். பாலிசி வந்து நம்ம அதனாலதான் illustration இப்ப கேக்குறேன். ஏன்னா எனக்கு தெரியல, அதனாலதான் இப்ப கேக்குறேன். ஏன்னா நம்ம குடுக்குறோம், அதுக்கு அது ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்குது. பட் நீங்க இப்ப இதான் சொன்னதுனால இப்ப நான் கேக்குறேன். அதான் மேம். அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல நம்ம என்ன ஒரு ஏஜ் போட்டாலும் அது இல்லஸ்ட்ரேஷன் அது ஜென்ரேட் பண்ணி கொடுக்கதான் செய்யும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா கன்வர்ஷனுக்கு வந்து இந்த டாக்குமெண்ட் எல்லாம் தேவை. அப்ப நம்மளுக்கு வந்து இந்த வெய்வர் கொடுத்திருக்காங்க. அப்ப நீங்க வந்து இந்த வெய்வரை யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிட்டு 50 lakhs நீங்க எடுங்க. உங்களுக்கு பிரீமியம் கம்மியா தான் இருக்கும். அப்ப நீங்க உங்களுக்கு பிரீமியம் கம்மியா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க 40 years டேர்ம் போடாம ஒரு 30 years டேர்ம் போட்டுக்கோங்க. அதாவது 40 years இப்ப நீங்க 40 yearsனா 80 வரைக்கும் இருக்கிறதுக்கு பதிலா 70 வரைக்கும் கவரேஜ் போட்டுக்கோங்க. அப்ப வந்து உங்களுக்கு பிரீமியம் அஃபோர்டபுளா இருக்கும். நம்ம எப்பவுமே ஒரு சில பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நான் 65 வரைக்கும் ஏர்ன் பண்ணுவேன், நான் ஏர்ன் பண்ற வரைக்கும் எனக்கு கவரேஜ் இருந்தா போதும், அதுக்கு மேல எனக்கு கவரேஜ் தேவையில்லை, எல்லாரும் செட்டில் ஆயிருப்பாங்க அப்படின்னு, எனக்கு இப்போதைக்கு பிரீமியம் அஃபோர்டபுளா இருக்கணும் அப்படின்ட்டு பார்த்துட்டு டெனூர் கம்மி பண்ணிடுவாங்க. அதனால நீங்க அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணுங்க மேம். இப்போ பிரீமியம் பேயிங் டேர்ம் வந்து இப்ப எங்க கிட்ட ஆப்ஷனா இருக்கும். இப்ப 12 years 15 years அந்த மாதிரி. இப்ப பிரீமியம் பேயிங் டேர்ம் வந்து கம்மியா எடுக்கிறது பெஸ்டா இல்ல லாங் டேர்மா? இப்ப ஒரு நான் 30 yearsக்கு பாலிசி டேர்ம் எடுக்கிறேன், ஒரு 20 yearsக்கு நான் கட்டுற மாதிரி எடுக்கிறேன் அப்படின்னா அது பெஸ்டா இல்ல கம்மியா கட்டுற மாதிரி செலக்ட் பண்றது பெஸ்டா? மேம், கம்மியா செலக்ட் பண்றதுதான் பெஸ்ட். நான் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் இப்ப எடுத்த இல்லஸ்ட்ரேஷனை நான் சொல்றேன் உங்களுக்கு. பிரீமியம் டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு நிமிஷம் அதை ஓபன் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலா ஒரு 33 years இருக்கவங்களுக்கு இப்பதான் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் அனுப்பிவிட்டேன் மேம். 50 lakhs. கட்ட தேவையில்ல. அப்ப நம்ம ஒரு 5000 ரூபாய் கூட கட்டி 12 வருஷத்துல முடிச்சுக்கலாம்ல மேம் நம்ம கமிட்மெண்ட். கரெக்ட் தான். ஆனா இப்ப எப்படி சொல்றது, இப்போ கரண்டா இப்ப அது 5000 இப்போ கொஞ்சம் பெரிய இதா தெரியும் இல்லையா? அதுக்காக நான் கேட்டேன் எது பெஸ்டா இருக்கும்னு சொல்லிட்டு, வேற ஒண்ணும் இல்ல. இல்ல மேம், நீங்க லிமிட்டடா பே பண்றதுதான் மேம் பெஸ்டா இருக்கும் என்ன கேட்டா. ஏன்னா நம்ம 5000க்காக இது பண்ணிட்டு 12 years எங்க இருக்கு, 40 years எங்க இருக்குன்னு பாருங்களேன் மேம். கிட்டத்தட்ட ஒரு 28 வருஷம் ஒரு 5000 ரூபாய் 12 வருஷம் கூட கட்டுறதுக்காக 28 வருஷம் நம்ம 25,000 கட்டுறது மாதிரி இருக்கும் மேம் அடிஷ்னலா. ஓகே ஓகே. அதனால நான் சொல்றேன். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு கமிட்மெண்ட்டும் ஒரு 12 yearsலயே முடிஞ்சிரும்ல மேம். அதுக்காக சொல்றேன். சரி, ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ. சார், பிரபு சார், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, எதுவும் கேட்கணுமா சார்? பிரபு சார். சார் சொல்லுங்க சார். சாரி, டவுட் ஒன்று கேட்கலாமா? கேட்கலாமுங்களா? இப்போ கேட்கலாமா? டவுட் ஒன்று. என்னோட ஏஜ் வந்து இப்போ 44. ஓகேங்களா? நான் வந்து உங்களோட கம்பெனி ப்ராடக்ட்ல 50 lakhs எடுக்கிறேன். வித்தவுட் எனி ப்ரூஃப் என்னோட ஐடியா அட்ரஸ் ப்ரூஃப் நான் எடுக்கிறேன். எனக்கு எவ்வளோ ப்ரீமியம் வரும்? நான் ஏன் கேட்குறேன்னா, என்னோட ப்ரீவியஸ் டேர்ம்ல எனக்கு மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கிறோம், அந்த ப்ராடக்டான ஆக்சுவல் ப்ரீமியம் பிளஸ் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் அமௌண்ட் போட்டாங்க டியூ டு மெடிக்கல் டெஸ்ட் ரிசல்ட் பேஸ் பண்ணி, டியூ டு ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லி. ஓ, சரிங்க சார். சார் ஆக்சுவலா என்னன்னா, இந்த மெடிசன்ஸ் வந்து உங்களுக்கு இஎம்ஐ வந்து சார் கேக்குதா சார் நான் பேசுறேன்? கேக்குது. பிஎம்ஐ வந்து 32க்குள்ள இருக்கிற பட்சத்துல நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு இருந்தா அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அதுக்கும் மேல இருந்துச்சுன்னா நம்மளுக்கு மெடிக்கல் ரைஸ் பண்ணுவாங்க சார்.
பிஎம்ஐ லெவல் இருக்குல்ல சார், அது வந்து பாத்தீங்கன்னா 32 வரைக்கும் அக்செப்ட் பண்ணுவாங்க சார். சார் புரிஞ்சதா சார்? மேடம் இப்ப பிஎம்ஐ வந்து ஜாஸ்தியா இருந்தா அவங்க பாலிசி கொடுக்க மாட்டாங்களா இல்ல பிரீமியம் ஜாஸ்தி பண்ணுவாங்களா? சார், பிஎம்ஐ வந்து ஜாஸ்தியா இருக்கிற பட்சத்துல அவங்களோட கொலஸ்ட்ரால் லெவல் அப்புறம் இதெல்லாம் பார்ப்பாங்க சார். அப்படி பார்க்கும்போது அதுல ஏதாச்சும் அப்நார்மலா இருக்கிற பட்சத்துல பிரீமியம் ஜாஸ்தி பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப அப்நார்மலா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரிஜெக்ட் பண்ணி விடுவாங்க. எதுவும் இல்லை எல்லாமே நார்மலா இருக்கு அப்படின்னா பிரீமியம்லாம் கூட பண்ண மாட்டாங்க, அப்படியே இருக்கிற பிரீமியம்க்கு கொடுத்துருவாங்க சார். அவங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை பொறுத்து தான் சார் அந்த இது பிரீமியம் ரைஸ் பண்றது எல்லாமே இருக்கும். ஓகே, தேங்க்யூ மேம். லாஸ்ட் கொஸ்டின், சாரி. நம்மளோட டேர்ம் பாலிசியை போர்ட்டிங் பண்ண முடியுமா? லைக் ஹெல்த் பாலிசி எல்லாம் போர்ட்டிங் பண்றலாம், அந்த மாதிரி டேர்ம் பாலிசியை போர்ட்டிங் பண்ண முடியுமா? இல்ல சார், அந்த மாதிரி பண்ண முடியாது சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். வேற எதுவும் கிளாரிட்டி வேணுமா? இந்த மீட்டிங் முடிச்சுக்கலாமா சார்? தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். மேம் மீட்டிங் முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம் குணா. தேங்க்யூ. தேங்க்யூ.